உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஆப் வந்து சிம்பிள் ரூட்ஸ் ஆப்ன்ற ஒரு ஆப். அதோட ஐக்கான் இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இதோட மெயின் பேஜ் வந்து இதுதான். இந்த ஆப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து இந்த ஆப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ரூட் ஆகிருக்கணும். ரூட் ஆகிருந்தால் அந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஆப் வந்து எதுக்குன்னா, சப்போஸ் என்னோடய கான்ஃபிகரேஷன் வந்து மொபைலோட கான்ஃபிகரேஷன் வந்து 512 ரேம் தான் இருக்குது. ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஃபிசிக்கலாக நம்ம மொபைலில் ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால் விர்ச்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். விர்ச்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் எஸ்டி கார்டில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை வந்து நான் நல்ல முறையில் பயன்படுத்தி அதை வந்து ஒரு ரேமாக ஆக்ட் பண்ண வைக்க போகிறேன். இப்போ 200 எம்பின்றது வந்து உங்கள் உங்கள் எஸ்டி கார்டிலேருந்து அந்த 200 எம்பி வந்து எடுத்துகிட்டு டோட்டலாக வந்து 512 ரேம் இருக்குது ப்ளஸ் 700 ரேம் மாதிரி உங்கள் மொபைல் வந்து ஒர்க் ஆகும். உங்கள் எஸ்டி கார்டில் வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க 500 எம்பி கூட போட்டுக்கிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 + 500 1 GB ரேம் ஆக உங்களுடைய மொபைல் ஒர்க் ஆகும். அந்த கிரியேட்ன்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ்ங்கிறது வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீன் ரன் ஆகும். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ரன் ஆகும். அந்த ப்ராசஸ் டைம் என்ன நடக்குதுன்னா, 200 எம்பின்ற ஒரு ஃபைல் வந்து உங்கள் எஸ்டி கார்டில் ரைட் ஆகுது. அதோட நேம் வந்து ஸ்வாப்னு இருக்கும். நீங்கள் அந்த ஃபைலில் வந்து டெலீட் பண்ணிடக்கூடாது. டெலீட் பண்ணால் அந்த ரேம் வந்து ஒர்க் ஆகாது. நான் அந்த கிரியேட்டுன்றதை வந்து நான் ஏன் இப்போது உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கலன்னா, ஏற்கனவே நான் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி அந்த ப்ராசஸ் ரன் ஆச்சுன்னா சில ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கட் ஆகிடும். அதனால் நான் அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு காட்ட முடியல. நீங்கள் வந்து இந்த கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ரன் ஆகும். இது கீழே வந்து ஆட்டோ ஸ்டார்ட்னு எதுக்குன்னா, இதை டிக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து இப்போது ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஆனுன்றது வந்து இந்த ரீக்ரியேட் பண்ணி இந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடித்த உடனே நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு இந்த ரேம் சைஸ்லாம் வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னீங்கன்னா இந்த ரிமூவ் ஸ்வாப் ஃபைல்ஸ்ன்றது பாருங்க கொடுத்தீங்கன்னா அந்த எஸ்டி கார்டில் ரைட் ஆகிருக்கு அந்த ஸ்வாப்ன்ற ஃபைல் டெலீட் ஆகி இந்த ஆப் வந்து ரிமூவ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.